இவங்க தாங்க டானியா ஹார்டிங். ரொம்ப அழகா இருக்காங்களே. 1994ல அமெரிக்க மக்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஸ்கேட்டர் இவங்க தான். ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா ஒரே நாள்ல மொத்தமா எல்லாம் மாறி போச்சு. ஒரு சம்பவத்தால மோஸ்ட் ஃபேவரட் பர்சன்ல இருந்து மோஸ்ட் ஹேட்டட் பர்சனா மாறினாங்க. அந்த சம்பவம் ஒலிம்பிக் வரலாறுல உலகம் முழுக்க பேசப்படுற இன்சிடென்ட்டா மாறிச்சு. எந்த அளவுக்குன்னா அந்த வருஷம் பில் கிளின்டனுக்கு அடுத்ததா இவங்க தான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாங்க. மக்களோட அன்பை சம்பாதிச்சவங்க எப்படி ஹேட்டட் பர்சனா மாறினாங்க, அப்படி அவங்க என்னதான் செஞ்சாங்க, ஒரு சின்ன விஷயம் எப்படி அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடுச்சு. இந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஐ டானியா படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா பார்க்க போறோம். இந்த படத்துல காட்டுற எல்லாமே 100% உண்மை சம்பவம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாரம் ஒரு நல்ல படத்தை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்பதான் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கேட்க இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். வெல்கம் டு எல்லோ பேக். Und wenn das Herz auch bricht, ich sah dich ja. இவங்க தான் டானியா ஹார்டிங். இவங்களோட கதையை தான் இந்த படத்துல நாம பார்க்க போறோம். இது ஜெஃப், டானியாவோட ஹஸ்பண்ட். இவங்க டானியோட அம்மா. இத உட்காந்துருக்கான்ல இந்த குண்டு பையன், இவனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவன் தான் ஷான். இவன் தான் டானியாவோட பாடி கார்டுன்னு அவனே சொல்லிப்பான். ஜெஃபோட ஃப்ரெண்டு. இவனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவனாலதான் சம்பவமே நடக்க போகுது. இந்த கதையை முழுசா தெரிஞ்சுக்க நாம இப்போ 40 வருஷம் பின்னாடி போக போறோம். டானியாவோட அம்மா லவோனா. இவங்களுக்கு மொத்தம் 5 புருஷன். அதுல 4வது புருஷனுக்கு பிறந்த ஒரே பொண்ணு தான் டானியா. டானியாவோட அம்மா ஒரு வெயிட்ரஸா வேலை செய்யறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் மணி. 4 வயசா இருக்கும்போது டானியாவை ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதால ட்ரைனர் அவளை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அவ அம்மா டானியாவை ஸ்கேட்டிங் பண்ணி காமிக்க சொல்றா. அதை பார்த்ததுமே டானியாவுக்கு கோச்சிங் கொடுக்க ஒத்துக்கிறாங்க. ஒரு 4 வயசு சின்ன பொண்ணு அங்க நடக்கிற எல்லா காம்படிஷன்லயும் ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்கேட்டிங் பண்றா. டானியாவோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். டானியா கிட்ட கேட்டா அவ அம்மாவை ஒரு மான்ஸ்டர்னு சொல்லுவா. ஏன் தெரியுமா? டானியாவை யாருக்கிட்டயோ ஃப்ரெண்டாக விட மாட்டாங்க. நான் உன்னை இங்க சேர்த்தது ஸ்கேட்டிங் பண்ணதான், ஃப்ரெண்டு பிடிக்க இல்ல, ஒழுங்கா ஸ்கேட்டிங் மட்டும் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுக்கு வருதுன்னு சொன்னா கூட பாத்ரூம் போனா 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகும், நான் கெட்டுற ஃபீஸ் 5 நிமிஷம் வேஸ்டா போகுது, அதனால அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால வேற வழி இல்லாம டானியா ட்ரெஸ்லயே ஒண்ணுக்கு போயிடுவா. ஆனா டானியாவோட அம்மா கிட்ட கேட்டா நான் மான்ஸ்டர்லாம் கிடையாது, என் பொண்ணை லேசா செல்லமா அடிப்பேன், கொஞ்சம் மிரட்டுவேன், மத்தபடி நான் ரொம்ப நல்ல அம்மான்னு சொல்லுவாங்க. டானியாவோட குடும்பமே ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எந்த அளவுக்குன்னா அந்த ஸ்கேட்டிங் பிராக்டிஸ்க்குன்னு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போடணும். அந்த ட்ரெஸ்ஸை வாங்க கூட அவங்க கிட்ட காசு கிடையாது. டானியாக்கு இப்போ 15 வயசு. அவ ஸ்கேட்டிங் கிளாஸ்ல முதல் முறையா ஜெஃப பாக்குறா. ஜெஃப் கூடவே அவன் ஃப்ரெண்டு ஷானும் நிக்கிறான். இவன் தான் ஆரம்பத்துல சொன்ன அந்த குண்டு பையன். இவனை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெஃப பார்த்ததுமே அவங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிக்குது. 2 பேரும் பயங்கரமா லவ் பண்றாங்க. எந்த அளவுக்கு லவ்னா அவ என்ன அடிக்க அவளை நான் அடிக்க, அவ என்ன அடிக்க அவளை நான் அடிக்கன்னு மாத்தி மாத்தி அடிச்சுட்டு லவ் பண்றாங்க. 15 வயசுல லவ் பண்ணா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஜெஃப்பும் டானியா மாதிரியே ரொம்ப ஏழ்மையான பேக்ரவுண்ட்ல இருந்து வரான். டானியாவோட அம்மாக்கு ஜெஃப்ப சுத்தமா பிடிக்காது. 1986 டானியா நிறைய ஸ்கேட்டிங் போட்டிகள்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறா. டானியாவோட ஸ்பெஷாலிட்டியே ட்ரிபிள் ஆக்சல் தான். ட்ரிபிள் ஆக்சல்ங்கிறது ஸ்கேட்டிங்ல ரொம்ப கஷ்டமான மூவ். அதை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட முடியாது. ஆனா டானியா ரொம்ப அசால்ட்டா ட்ரிபிள் ஆக்சல் பண்ணுவா. அவளுடைய பெஸ்டா கொடுத்தா கூட எல்லா போட்டிகளையும் அவளுக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் கொடுக்குறாங்க. இதை பார்த்து கடுப்பான டானியா நேரா ஜட்ஜஸ் கிட்ட போய் எதுக்காக எனக்கு கம்மியான மார்க் தரீங்க? நான் தினமும் காலையில 5 மணிக்கு எந்திக்கிறேன், ஹார்ட்வேர் கடையில வேலை செய்யறேன், வெல்டிங் அடிக்கிறேன், கிரேன் ஆப்ரேட் பண்றேன், மீதி இருக்கிற நேரம் ஃபுல்லா ஸ்கேட்டிங் பண்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா எனக்கு நீங்க நல்ல ஸ்கோர் தர மாட்டீங்க. இங்க இருக்கிறவங்களே நான் தான் பெஸ்ட் ஸ்கேட்டர்னு உங்களுக்கே தெரியும். என்னால ட்ரிபிள் ஆக்சல் பண்ண முடியும், ஆனாலும் எனக்கு மார்க் கம்மியா போறீங்க ஏன்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஜட்ஜஸ் ஸ்கேட்டிங்கிறது வெறும் ஸ்கேட்டிங் மட்டும் இல்ல, நீ போடுற ட்ரெஸ், உன்னை நீ எப்படி பிரசன்ட் பண்ணிக்கிற, எப்படி ஸ்கேட்டிங் குள்ள வரன்னு எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் பார்த்துதான் ஸ்கோர் போடுவோம்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன மாதிரி காசு இல்லாதவங்க $5000 கொடுத்து எப்படி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஸ்கேட்டிங் பண்ண முடியும்? காசு இல்லாத நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னு சொல்லி ஜட்ஜஸ கண்ணபடி திட்டிட்டு போறா. கோச் டானியாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம், அதுக்கும் சேர்த்துதான் மார்க் போடுவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு டானியா கடுப்பாகி அவ கோச்சை திட்டி அனுப்பிடுறா. டானியாவோட கோபம் ரொம்ப நியாயமானது. அவகிட்ட அழகான ட்ரெஸ் இல்லைனாலும் ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ தான் பெஸ்ட். அவ பண்ற ட்ரிபிள் ஆக்ஸ்ல யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணிட முடியாது. டானியா அம்மா கிட்ட நான் நல்லா தான் ஸ்கேட் பண்ணேன், ஆனாலும் எனக்கு கம்மியான மார்க் போட்டாங்கன்னு சொல்றா. அதுக்கு அவ அம்மா நீ ஒழுங்கா ஸ்கேட்டிங் பண்ணா அவங்க ஏன் மார்க் போடாம இருக்க போறாங்க, உன் மேலதான் தப்புன்னு அவளை வழக்கம் போல அடிக்கிறாங்க. என்ன அடுத்த லெவலுக்கு போய் கத்திய வச்சு குத்திடுறாங்க. அதனால டானியா வீட்டை விட்டு கிளம்பி ஜெஃப் கூட தங்குறா. ஜெஃப்பும் டானியாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதே வருஷம் டானியா ஜெஃப்பை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனா டானியாவோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை.
1991ல நேஷனல் லெவல் காம்படிஷனுக்கு போறா. அதுல மட்டும் அவ ஜெயிச்சானா ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆவா. பொதுவாவே ஜட்ஜஸ்க்கு டானியாவை பிடிக்காது. ஆனா டானியா ஒலிம்பிக்ல செலக்ட் ஆகுறதுக்கு அவகிட்ட ஒரே ஒரு திருப்பு சீட்டு தான் இருக்கு, ட்ரிபிள் ஆக்சல். இது வரைக்கும் நேஷனல் லெவல் போட்டிகள்ல யாருமே ட்ரிபிள் ஆக்சல் பண்ணதே இல்ல. ஒருவேளை டானியா பண்ணிட்டானா அவ கண்டிப்பா ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆவா. ஆமா, ட்ரிபிள் ஆக்சல் சொல்றோமே, ட்ரிபிள் ஆக்சல்னா என்ன? பொதுவா ஸ்கேட்டிங் பண்றவங்க ஜம்ப் பண்ணி நிறைய ரொட்டேட் பண்ணுவாங்க. ஆனா ட்ரிபிள் ஆக்சல் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஸ்கேட்டிங் பண்றவங்க ரிவர்ஸ்லயே போகணும், ஒரு காலால அழுத்தி மேல குதிக்கணும். பொதுவா எல்லாரும் 3 முறை சுத்தி கீழே இறங்குவாங்க. ஆனா ட்ரிபிள் ஆக்சல்ல 3.5 டைம்ஸ், அதாவது 3.5 தடவை சுத்தி கீழே இறங்கணும். கடைசியா சுத்துற அந்த ஹாஃப் ரொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கால்ல போட்டிருக்கிற அந்த சின்ன பிளேடுல கரெக்டா இறங்கி வழுக்காம நிக்கணும். இத பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. ஆனா டானியா ஹார்டிங் அதை பண்ணி காமிச்சு நேஷனல் லெவல்ல ரெக்கார்ட் பண்றா. அமெரிக்கால நேஷனல் லெவல்ல முதல் முறையா ட்ரிபிள் ஆக்சல் பண்ணது டானியா ஹார்டிங் தான். ஜட்ஜஸ் அவளுக்கு நிறைய மார்க் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே டானியான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரே போட்டியில டானியா ஹார்டிங் அமெரிக்கா முழுக்க ஃபேமஸ் ஆகுறா. மக்கள் எல்லாருமே அவளை புகழ்ந்து தள்ளுறாங்க. ஒலிம்பிக்ஸ்க்கு டைரக்டா டானியா ஹார்டிங்கை தேர்ந்தெடுக்கிறாங்க. நேஷனல் லெவல்ல டானியா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரா. செகண்ட் பிரைஸா நான்சி வரா. நான்சி தான் எப்பவுமே டானியாக்கு காம்படிட்டரா வருவா. ஒரு பக்கம் டானியா ஸ்கேட்டிங்ல ஃபேமஸ் ஆகுறா. ஆனா அதனாலேயே ஜெஃபுக்கும் டானியாவுக்கும் வீட்டுல நிறைய சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா டானியா ஃபார்ம் அவுட் ஆகுறா. நிறைய போட்டியில ஸ்கேட்டிங் ஒழுங்கா பண்ணல. 1992 ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறா. ஆனா 4ஆவதா வரா. நான்சி பிரான்ஸ் மெடல் ஜெயிக்கிறா. நல்லா ஸ்கேட்டிங் பண்ண டானியா ஒலிம்பிக்ஸ்ல தோத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது அவ தான். ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணவே இல்ல. மறுபடியும் டானியாக்கும் ஜெஃபுக்கும் சண்டை வருது. இந்த முறை துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது. அதனால வேற வழி இல்லாம ஜெஃபை விட்டு பிரிஞ்சு வரா. ஒலிம்பிக்ஸ்ல 4th வந்ததால இப்ப ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஒலிம்பிக்ஸாவே இருந்தாலும் சரி, தோத்து போனவங்கள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க பொதுவா நம்ம ஊர்ல ஏழ்மையா இருப்பாங்க. பெரிய பெரிய போட்டியில ஜெயிச்சா கூட அவங்க தொடர்ந்து ஏழ்மையா தான் இருப்பாங்க. இது இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இதான் நிலைமை, இன்க்ளூடிங் அமெரிக்கா. ஒலிம்பிக்ஸாவே இருந்தாலும் சரி, 4வது வந்தவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப டானியா கிட்ட காசே கிடையாது. ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை செய்யறா. ஸ்கேட்டிங்க சுத்தமா விட்டுட்டா. அப்பதான் அவளுடைய பழைய ட்ரெயினர் வராங்க. 1994ல ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது. இன்னும் 2 வருஷம் இருக்கு. நீ நினைச்சனா மறுபடியும் உன்னால ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்க முடியும், ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால டானியா மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பழையபடி நல்லா ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. பல போட்டிகள்ல கலந்துக்கிறா. ஆனா மறுபடியும் ஜட்ஜஸ் டானியாக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர் கொடுக்குறாங்க. அப்ப டானியா ஒரு ஜட்ஜை ஃபாலோ பண்ணி எதுக்காக எனக்கு கம்மியான மார்க் கொடுக்குறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஜட்ஜ், நீ நல்லா தான் ஸ்கேட்டிங் பண்ற, ஆனா உன்னோட ஸ்கேட்டிங்கை மட்டும் வச்சு என்னால மார்க் கொடுக்க முடியாது. இந்த மார்க்கை வச்சுதான் ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ஷன் பண்ணுவாங்க. அமெரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணி போறவங்க எல்லாத்துலயுமே ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தா அது அமெரிக்காவுக்கே ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா உனக்குன்னு குடும்பம்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப டானியா அவர்கிட்ட, ஸ்கேட்டிங்னா ஸ்கேட்டிங்கை மட்டும் பாருங்க, எதுக்காக என்னோட பேக்ரவுண்ட பாக்குறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு பதில் சொல்லாம அவர் போறாரு. பாத்தீங்களா, அமெரிக்காலையும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தான் நிலைமை. ஸ்டேட்டஸை பார்த்து தான் ஆள் எடுக்கிறாங்க. இப்ப டானியாக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஸ்கேட்டிங்ல செலக்ட் ஆகணும்னா அவ குடும்பத்தோட இருக்கணும். அதுக்கு மறுபடியும் ஜெஃபோட சேர்ந்து வாழணும். டானியாவும் ஜெஃபும் மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் போட்டிகள்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறா. அப்படி 1993ல ஒரு போட்டியில டானியாவை தேடி போலீஸ் வராங்க. உங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கு, அதனால இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. என்ன மிரட்டல் வந்திருக்குன்னு ஜெஃப் போலீஸ் கிட்ட கேக்குறான். அதுக்கு அவரு, டானியா ஸ்கேட்டிங் பண்ணா அவளை துப்பாக்கியால சுட்டுடுவேன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஸ்டேடியத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், அதனால உடனே இங்க இருந்து போங்கன்னு சொல்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டானியா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறா. யாரோ நம்மள மிரட்டுறாங்கன்னு பல நாட்கள் பயந்து போய் இருக்கா. அப்ப ஜெஃபுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியா தான் அவன் வாழ்க்கையவே மாத்த போகுதுன்னு அப்பா அவனுக்கு தெரியல. ஜெஃப் அந்த குண்டு பையன் கிட்ட, டானியாக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் லெட்டர் வந்திருக்கு, அதுல இருந்து அவ ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டா. இதே மாதிரி ஒரு லெட்டரை நாம டானியாவோட காம்படிட்டர் நான்சிக்கு அனுப்பணும். டானியா எப்படி டிஸ்டர்ப் பண்ணாலோ அதே மாதிரி அவளும் சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப் ஆவா. அதனால போட்டியில சரியா விளையாட மாட்டா. டானியா ஈஸியா ஒலிம்பிக்ஸ்க்கு போயிடுவான்னு சொல்றான். செம ஐடியா.
இதை முடிச்சு கொடுக்குற பொறுப்பை என்கிட்ட விடு, பக்காவா பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஜெஃப் உடனே நான்சியை மிரட்டி ஒரு லெட்டர் எழுதி போடணும்னு சொல்றான். அப்ப குண்டு பையன், இந்த ஊர்ல இருந்து லெட்டர் அனுப்புனா நாம மாட்டிப்போம், அதனால வேற ஒரு ஊர்ல இருந்து நான்சிக்கு லெட்டர் அனுப்பலாம்னு சொல்றான். நான் ஒரு ஏஜென்சி வச்சிருக்கேன், அது ரொம்ப டாப் சீக்ரெட்டான ஏஜென்சி, அதுல வேலை செய்யறவங்க எல்லாருமே வெல் ட்ரெயின்டு, அவங்கள சொல்லி நான் இந்த வேலையை முடிக்க வைக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆனா அதுக்கு நீ $1000 கொடுக்கணும்னு சொல்றான். ஜெஃப்பும் அதுக்கு ஒத்துக்கிறான். இந்த ஐடியாவை டானியா கிட்ட சொல்றான். அதுக்கு டானியாவும் ஓகேன்னு சொல்றா. நான்சியோட அட்ரஸை கேட்டு வாங்கி ஜெஃப் கிட்ட கொடுக்குறா. கொஞ்ச நாள் கடந்து போகுது, ஆனா நான்சிக்கு லெட்டர் வந்து சேரவே இல்லை. அப்ப ஜெஃப் குண்டு பையன் கிட்ட, ஏண்டா உனக்கு நான் லெட்டர் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு, என்ன பண்ணான்னு கேக்குறான். அதுக்கு அவன், இது ரொம்ப டாப் சீக்ரெட் விஷயம், அவ்வளவு சீக்கிரத்துல பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் செலவாகும்னு சொல்றான். அப்ப டானியா, இல்ல இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல, பேசாம இந்த ஐடியாவை மொத்தமா கைவிட்டுருங்க, யாரும் லெட்டர் அனுப்பாதீங்கன்னு சொல்றா. அப்ப ஜெஃப், ஐ கேவ் ஒன் சிம்பிள் ஒர்க் டு யூ, இது ஒரு சாதாரண வேலை, லெட்டர் போஸ்ட் பண்ணா போதும், அதுக்கு உனக்கு $1000 கொடுத்ததே பெரிய விஷயம், எக்ஸ்ட்ரா காசுலாம் தர முடியாது, பேசாம பிளானை கேன்சல் பண்ணு, கொடுத்த $1000 திருப்பி கொடுன்னு கேட்கறான். அதுக்கு அந்த குண்டு பையன் ஷான், காசை திருப்பி தர முடியாது, நான் கூடிய சீக்கிரமே என் ஏஜென்ட் டெரிக் கிட்ட சொல்லி வேலையை முடிச்சு காட்டுறேன்னு சொல்றான். அந்த குண்டு பையன் சொன்ன மாதிரியே டெரிக் நான்சி இருக்கிற இடத்துக்கு வரான். நான்சி எங்க இருக்கான்னு அந்த ஸ்டேடியம் முழுக்க தேடி பாக்குறான். அங்க நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, அதனால முகத்தை மறைச்சுக்கிட்டே உள்ள போறான். அங்க நான்சிய பாக்குறான். ஜெஃப் சொன்னது ஒரு லெட்டரை கொடுக்கறது தான், ஆனா இவங்க இப்போ லெட்டர் கொடுக்க போறது இல்ல. ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்து நான்சியோட முட்டில ஓங்கி அடிச்சிடுறான். நான்சி வலி தாங்க முடியாம அங்க கத்த ஆரம்பிக்கிறா. எல்லாருமே ஓடி வராங்க. உடனே டெரிக் பயந்து அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி கார்ல தப்பிச்சு போறான். மறுநாள் அமெரிக்கா முழுக்க இந்த நியூஸ் வைரல் ஆகுது. ஜெஃப் டிவியை பாக்குறான். எல்லா சேனல்லையும் நான்சி அட்டாக் பத்தி தான் இருக்கு. இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டானியா நியூஸை பார்த்து அதிர்ச்சி அடைகிறா. ஜெஃப் உடனே அந்த குண்டு பையன் வீட்டுக்கு போறான். நான் உங்ககிட்ட என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இதுக்கு யார் காரணம்னு கேக்குறான். அதுக்கு ஷான் ரொம்ப கூலா, மச்சான் எதுக்குமே கவலைப்படாத, இந்த மொத்த பிளானுக்கும் ஸ்கெட்ச் போட்டது நான் தான், பக்காவா பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஜெஃப், நான் உன்கிட்ட சொன்னது சைக்காலஜிக்கலா அவளை பயமுறுத்ததான், அவளை காயப்படுத்த இல்ல, எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்றான். அதுக்கு ஷான், ஒருவேளை அவ சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படலாம் என்ன பண்ணுவ, நம்ம பிளான் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கும்ல, அதனாலதான் இப்படி ஒண்ணு பண்ணேன், இப்ப நம்ம பிளான் மிஸ்ஸே ஆகாது, அவளால போட்டியில கலந்துக்கவே முடியாது, எப்படி என் பிளானுங்கிறான். கோவத்துல ஜெஃப் அவனை பயங்கரமா திட்டுறான். அதுக்கு அந்த குண்டு பையன், இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆனா எப்படி, டானியாவுக்கு லெட்டர் அனுப்புனது நான் தான் சொல்றான். என்னடா சொன்ன? இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எல்லாருமே பயப்படுவாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் அவங்களுக்கு பாடி கார்டு வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்க போறேன், எல்லாருமே என்னோட ஏஜென்சில இருந்து பாடி கார்டை வாங்குவாங்க, பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்றான். அப்பதான் ஜெஃபுக்கு தெரிய வருது இவன் ஒரு 1ஆம் நம்பர் டுபா குருன்னு. பொதுவா எல்லா ஃப்ரெண்ட் கேங்லயும் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும், எதுக்குமே ஆகாத வெத்து சோறா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தன் தான் இந்த குண்டு பையன். ஜெஃப் டானியா கிட்ட, நீ எதை பத்தியும் யார்கிட்டையும் வெளியே சொல்லாதன்னு சொல்லி வைக்கிறான். போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. மீடியா முழுக்க இந்த நியூஸ் வைரலா போகுது. ஜெஃப் கிட்டையும் டானியா கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு 2 பேரும் சொல்லிடுறாங்க. டானியாக்கும் நான்சிக்கும் ஒத்து வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால மீடியா முழுக்க டானியாவை வச்சுதான் சந்தேகப்பட்டு நியூஸ் போடுறாங்க. ஆனா டானியா, நாம ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆக போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வராதுன்னு சொல்றா. அதுக்கு ஜெஃப், அவசரப்பட்டு பேசாத, இந்த பிரச்சனை இன்னும் முடியல, பிரஸ்காரங்க எப்படி கேள்வி கேட்டாலும் சரி பார்த்து ஒழுங்கா பதில் சொல்லுன்னு சொல்றான். அப்ப ஷான் ரொம்ப கூலா, மச்சான் நீ எதுக்குமே கவலைப்படாத, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டோம், இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும், டாப் சீக்ரெட், நியூஸ் வெளியே போக சான்ஸே இல்லைன்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு நைட்டு போலீஸ் கரெக்டா அந்த குண்டு பையன் வீட்டுக்கு வராங்க. எப்படி தெரியுமா? இந்த குண்டு பையன் என்ன பண்ணான் தெரியுமா? எல்லார்கிட்டையும் போய், நான் தான் டானியாவோட பாடி கார்டு, நான் எவ்வளவு பெரிய கெத்து தெரியுமா, இந்த சம்பவத்தை பிளான் பண்ணி பண்ணதே நான் தான், ஸ்கெட்ச் போட்டது முழுசா நான் தான் ஊர் முழுக்க சொல்லி வைக்கிறான். இதை விசாரிச்சுதான் போலீஸ் அவன் வீட்டுக்கு வராங்க. ஷான் கிட்ட, உனக்கு டானியா ஹார்டிங்க பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன், எனக்கு டானியானா யாருன்னே தெரியாதுங்க, அவங்கள நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு போலீஸ், நேத்து நீ தானே டானியாவோட பாடி கார்டு நான் தானே சொன்னேன், இப்ப என்ன மாத்தி பேசுறேன்னு கேக்குறாங்க. உடனே பயந்து போய், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஜெஃப் தான் இப்படி பண்ண சொன்னான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் நேரா அட்டாக் பண்ண டெரிக்க பிடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் குண்டு பையன் ஜெஃபுக்கு ஃபோன் பண்ணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரமா ஹோட்டலுக்கு வான்னு கூப்பிடுறான். ஜெஃபும் அவனை பார்க்க வரான். அங்க ஷான் வேர்த்து போய் உட்காந்துருக்கான்.
பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, நாம பண்ணது எல்லாமே போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றான். ஜெஃப் ஷானை பார்த்ததுமே உஷாராகிடுறான். அப்ப ஜெஃப், நீ எதை பத்தி கேக்குற, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு சொல்றான். நான்சியை அட்டாக் பண்ண விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றான். அதுக்கு ஜெஃப், யாரு நான்சி அட்டாக் பண்ணா, நீ தான் அட்டாக் பண்ணியா, ஏன் இப்படி பண்ண, ஒழுங்கா நீயே போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகு, இல்லனா நானே உன்ன மாட்டி விடுவேன்னு சொல்றான். அப்ப ஷான் ஒன்னும் புரியாம திருட்டு முழு முடிக்கிறான். ஜெஃப் அவன் காது கிட்ட வந்து, போலீஸ் இதை ஒட்டு கேக்குதுன்னு எனக்கு தெரியும், இந்த தப்பு எல்லாத்தையும் பண்ணது நீதான், நீயே மாட்டிக்கிட்டு சாவுன்னு சொல்லி கிளம்பி போறான். நாளுக்கு நாள் விஷயம் ரொம்ப வைரல் ஆகுது. ஒரு கட்டத்துல டானியாக்கு ஜெஃப் மேல சந்தேகம் வருது. ஒருவேளை நீ தான் வேணும்னே ஆளை வச்சு நான்சியா அடிச்சியான்னு கேக்குறா. அப்ப ஜெஃப் கோபத்துல டானியாவை அடிச்சிடுறான். அதனால டானியா நேரா போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுறா. எனக்கு இந்த அட்டாக்கை பத்தி எதுவும் தெரியாது, ஜெஃப் தான் பண்ணான்னு சொல்லிடுறா. அதனால போலீஸ் ஜெஃப்பை அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல அவங்க பண்ண தப்பு ப்ரூவ் பண்ணப்படுது. ஜெஃப் நான்சியை அடிக்க சொல்லல, ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லல. அதனால ஜெஃப்க்கு ஃபைன் போட்டு ஜெயில போடுறாங்க. இந்த நியூஸ் அமெரிக்கா ஃபுல்லா பரவுது. டானியாவோட கணவன் தான் நான்சியை அடிச்சதுன்னு அமெரிக்கா முழுக்க செய்தி பரவுது. ஆனா டானியா, இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி மறுக்கிறா. இதனால ஒலிம்பிக் செலக்ஷன் கமிட்டில குழப்பம் வருது. டானியாவை ஒலிம்பிக்கு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. டானியாவை வளைச்சு விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா அவ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. ஒரு கட்டத்துல அவ அம்மாவே மைக் வச்சு அவளை ஸ்பை பண்ற அளவுக்கு போகுது. தினமும் அமெரிக்கால அவளை பத்தி தான் நியூஸ் ஓடுது. டானியா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறா. அப்ப அவ ட்ரைனர் டானியா கிட்ட, வேற வழியே இல்ல, நீ நடந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும், பிரஸ் மீட் வச்சு மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே டானியா பிரஸ் மீட்ல உண்மையை ஒத்துக்கிறா. ஜெஃப் நான்சியை அடிக்கிறதா பிளான் போட்டது எனக்கு தெரியாது, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு உண்மை தெரிஞ்சப்பனும் கூட நான் ஜெஃப்பை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லல, அது நான் பண்ண தப்பு, அந்த தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றா. இதனால செலக்ஷன் கமிட்டி டானியாவை ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பலாமான்னு யோசிக்கிறாங்க. இறுதியா டானியா நான்சி ரெண்டு பேருமே ஒலிம்பிக்ஸ்க்கு போறாங்க. நான்சிக்கு கால்ல பெருசா அடிப்படல, அதனால சீக்கிரமா குணமாகிடுறா. ஒலிம்பிக் போட்டிகளும் நடக்க ஆரம்பிக்குது. டானியா ஒலிம்பிக் போட்டி முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. நேஷனல் லெவல் போட்டியில எல்லாத்தையுமே ஜெயிச்சா. அவ தான் ஒலிம்பிக்ல ஜெயிப்பான்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணா. ஆனா அப்படி இருந்தும் அவ நான்சிய எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு யோசிச்சா. மென்டலா அவளுக்கு பிரஷர் கொடுக்கணும்னு நினைச்சா. ஆனா இப்ப அவ நினைச்சது அவளுக்கே பாதிச்சிருக்கு. ஒட்டுமொத்த மீடியாவும் டானியா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல டானியா எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, பில் கிளின்டனுக்கு அடுத்ததா டானியா தான் அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தா. எந்த மென்டல் பிரஷரை நான்சிக்கு தரலான்னு அவன் நினைச்சாலோ, இப்ப அதே மென்டல் பிரஷரால டானியா அவஸ்தைப்படுறா. போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஆனா டானியாவால வேகமா ரெடியாக முடியல. டிப்ரெஸ்டா வந்திருக்கா. எதுவுமே சரியா நடக்கல. ஸ்டேடியத்துல டானியாவோட பேரை கூப்பிடுறாங்க. மக்கள் எல்லாரும் டானியா ஹார்டிங்னு ஆரவாரமா கத்திட்டு இருக்காங்க. ஆனா டானியா அங்க இல்ல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பிரஷர் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா. அவளோட ஷூ லேஸ கூட இன்னும் முழுசா கட்டி முடிக்கல. போட்டிக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள வரலனா டிஸ்குவாலிஃபை ஆயிருவா. வேற வழி இல்லாம ஷூ லேஸ அரைகுறையா கட்டிக்கிட்டு டானியா ஸ்கேட்டிங் பண்ண வரா. டானியா வந்ததுமே ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் ட்ரிபிள் ஆக்சலுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் வரலாறுலயே முதல் முறையா ட்ரிபிள் ஆக்சல் பண்ண போற பெண் டானியா தான். டானியா ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. ட்ரிபிள் ஆக்சல் பண்ண ரெடி ஆகுறா. ஆனா அவளால ட்ரிபிள் ஆக்சல் பண்ண முடியல. ஷூ லேஸ் லூசா இருக்கிறதால அவளால ஜம்ப் பண்ண முடியல. ஸ்டேடியத்துல நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு அழுதுகிட்டே நிக்கிறா. நேரா ஜட்ஜஸ் கிட்ட போய் அவ ஷூவை காமிச்சு, என்னோட ஷூ லேஸ் ஒழுங்கா கெட்டல, தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் தாங்கன்னு அழுதுகிட்டே கேக்குறா. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்ததும் ஷூ லேஸை கட்டிக்கிட்டு மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்றா. அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமா செஞ்சு முடிக்கிறா. ஆனா அந்த ஒலிம்பிக்ஸ்ல அவ 8வது இடத்துக்கு தான் வரா. அந்த ஒலிம்பிக் போட்டியில நான்சி சில்வர் மெடல் ஜெயிக்கிறா. கோல்டு மெடல் ஜெயிப்பான்னு நினைச்ச டானியா ஹார்டிங் 8வது இடத்துக்கு வரா. இத பார்க்கும்போது கில்லி படத்தோட வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு பிளேடு மேல வச்சிருந்த நம்பிக்கைய ஓ மேல வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. டானியா எப்பயும் போல அவ பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருந்தாலே கண்டிப்பா கோல்டு மெடல் ஜெயிச்சிருப்பா. ஆனா தான் எப்படி ஜெயிக்கணுங்கிறத மறந்து நான்சியை எப்படி முடக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாலோ அப்பயே டானியா தோத்து போயிட்டா. ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுமே கோர்ட்ல அவ கேஸ் நடக்குது. ஜட்ஜ் அவரோட தீர்ப்பை சொல்றாரு. டானியா 3 மாசம் ப்ரொபேஷனரி பீரியட்ல இருக்கணும், $100,000 ஃபைன் கட்டணும், $10,000 ஒலிம்பிக்ஸ்க்கு கொடுக்கணும். அதோட இல்லாம இனிமேல் லைஃப் டைம் முழுக்க டானியா ஸ்கேட்டிங் பண்ணவே கூடாது. அவளை ஸ்கேட்டிங் அசோசியேஷன்ல இருந்து பேன் பண்றேன்னு சொல்லி தீர்ப்பு தராங்க. ஜட்ஜ் கிட்ட நீங்க என்ன தீர்ப்பு வேணா கொடுங்க, தயவு செஞ்சு என்ன ஸ்கேட்டிங்ல இருந்து பேன் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா எத்தனை வருஷம் வேணாலும் என்ன ஜெயில போடுங்கன்னு சொல்றா. நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது எல்லாமே ஒண்ணுதான், ஸ்கேட்டிங் மட்டும்தான். நான் சரியா சாப்பிட்டது இல்ல, சரியா படிக்கல, நான் இது வரைக்கும் வாழ்ந்ததுக்கு காரணமே ஸ்கேட்டிங் மட்டும்தான்.
தயவு செஞ்சு என்ன பேன் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கதறி அழுவுறா. டானியாவுக்கு ஸ்கேட்டிங்ல வாழ்நாள் தடை கொடுத்ததால அடுத்ததா பாக்ஸிங்ல ட்ரை பண்ணா. ஆனா பாக்ஸிங்ல டானியாவால சக்சஸ்ஃபுல்லா வர முடியல. லெட்டர் எழுதி போடலாம்னு நினைச்ச ஒரு சின்ன விஷயம் டானியாவோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுச்சு. டானியா ஹார்டிங். இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. வாரம் ஒரு நல்ல படத்தை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நல்ல வீடியோஸ் போட்டோம், வியூஸ் ரொம்ப கம்மியா வருது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.